ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இமயமலைன்றது 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிட்டத்தட்ட 5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியன் டெக்டானிக் பிளேட் மூவ் ஆக ஆரம்பித்து யூரோஷியன் பிளேட்டோட மோதினதால் உருவானது தான் இந்த இமயமலைன்னு சொல்லப்படுது. டெக்டானிக் பிளேட்டுன்றது கடலுக்கும் நிலப்பரப்புக்கும் கீழே இருக்குது. பாறை துண்டுகளால் ஆனது தான் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ். அது எப்போவுமே ஒரு சில சென்டிமீட்டர் வேகத்தில் கன்சிஸ்டண்ட்டாக நகர்ந்துட்டு தான் இருக்கும். கடலுக்கு கீழே இருந்தால் அது ஓஷியனிக் பிளேட், லேண்டுக்கு கீழே இருந்தால் அது கான்டினென்டல் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேட்ஸ் எப்போவும் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போவும் இந்தியன் கான்டினென்டல் பிளேட் வடக்க நோக்கி 50 மில்லியன் இயர்ஸ்லேருந்து கரண்ட்டாக இப்போ வரைக்கும் யூரோஷியன் கான்டினென்டல் பிளேட்டோட மோதிட்டுருக்கு. அப்படி மோதும்போது பாறைகள் ஒன்றுக்கொன்று மேலே எழுந்து ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆச்சு. இந்த மாதிரி 2 டெக்டானிக் பிளேட்ஸ் மோதும்போது மவுண்டெயின், வல்கனோஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். இந்தியன் பிளேட் யூரோஷியன் பிளேட்டோட நார்மல்லேருந்து அதிகமான ஸ்பீடில் மோதியதால் உருவானது தான் இந்த இமயமலை. இதில் இன்னொரு அதிசயமாக பார்க்கப்படுறது என்னென்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்த இமயமலையோட உயரம் வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஒரு வருஷமும் சில மில்லிமீட்டர் வரை அதோட ஹைட் வளருது. இந்த மாதிரி இமயமலை வளர்றதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு நாள் வரை இந்தியன் அண்ட் யூரோஷியன் பிளேட் தொடர்ந்து மோதிக்கிட்டு வரதால தான். நேபாள் மாதிரி இடங்களில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுது. இது எல்லாமே இன்னும் புதிய மலை உருவாகிட்டு இருக்குன்றதோட அறிகுறி தான். இந்த இடத்துல ஆராய்ச்சி செஞ்ச விஞ்ஞானிகள் நிறையா மர்மங்கள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணமாக, சில இடங்களில் ஜிபிஎஸ் கருவிகள் சரியாக வேலை செய்யாமல் போயிருக்கு. அதோட மாடர்ன் டெலிகம்யூனிகேஷன் இருக்கிற சென்டர்ஸில் கூட கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அடுத்தடுத்து ஹிமாலயன் மிஸ்ட்ரிஸ் சீரீஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்கு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.